ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சோயா பீன்ஸ் கிரேவி வெறும் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து வெறும் சப்பாத்தி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சாதமும் கொடுத்து விட்டேன். சரி வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவில் வந்து 4 சப்பாத்தி நல்லா பெரிய சப்பாத்தியாக வர மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் வந்து பசலிக்கீரை தான் எடுத்திருக்கேன். பசலிக்கீரையை நல்லா அலசிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கீரையை தண்ணியில் போட்டு வேக வச்சு அதெல்லாம் வேணாம், டேரெக்டாகவே சும்மா பச்சையாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சீக்கிரமே அரைப்பட்டுரும். கீரையில் லைட்டாக பச்சை வாசனை இருக்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டே இல்லாத, அந்த வாசனையே இல்லாத ஒரு பொருள் தான் இது. அரைச்ச பசலிக்கீரையை இந்த கோதுமை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்துரும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 4 உருண்டை எடுத்துகிட்டு நல்லா பெரிய பெரிய உருண்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டஃப் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது நல்லாயிருக்கும். பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வேக வச்ச முட்டையை, ஒரு முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ முட்டை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு முட்டையை நல்லா அவிச்சிட்டு நல்லா திருவி எடுத்துக்கிறேன். துருவின முட்டையில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம சப்பாத்திக்குள்ள வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். இதில் வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம சப்பாத்தி செய்யும்போது இன்னும் சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ சப்பாத்தி மாவு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நல்லா பெருசாகவே தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நான் சப்பாத்தியை வந்து சதுரமாக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சதுரமாக தான் செய்ய போகிறேன். தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியில் இந்த முட்டையை வச்சு 4 பக்கட்டும் மடக்கி விடுங்க. ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை நல்லா மாவு போட்டு மேலாப்பில் மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நாலு சப்பாத்தியுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தோசைக்கல்ல போட்டு நல்லா எண்ணெய் தடவி நல்லா சூப்பராக சுட்டு எடுத்தால் சூப்பரான இந்த க்ரீன் கலர் சப்பாத்தி ரெடி. குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக கீரையே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. சூப்பராக இருக்கும். பசலிக்கீரை வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு. இந்த க்ரீன் கலர் சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு கிரேவி பண்ண போகிறோம். சோயா பீன்ஸ் கிரேவி. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சட்டி காஞ்சதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 தக்காளியை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதை அரைச்ச தக்காளி இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள்,
2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். லைட்டாக மிக்ஸ் பண்ண உடனே நம்ம சோயா பீன்ஸை வந்து நான் வந்து வெறும் தண்ணியில் பச்சை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சுடு தண்ணி போட வேணாம். பச்சை தண்ணியில் ஊற வச்சதை நல்லா இறுக்கமாக புழிஞ்சிட்டு நல்லா கழுவிட்டு இறுக்கமாக நல்லா புழிஞ்சிருங்க. புழிஞ்சிட்டு இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சோயாபீன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயாபீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காயில் 2 முந்திரி பருப்பு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சூப்பரான ஒரு கிரேவி ரெடி. செம்மையாக இருக்கும். குருமாவை விட இது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த கிரேவி வெறும் சப்பாத்தி டிஃபன் ஐட்டத்துக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண அந்த முட்டை வந்து அதோடு சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தக்காளியை அரைச்சி சேர்க்கும் போது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த க்ரீன் கலர் சப்பாத்தி, அதுக்கப்புறம் இந்த சோயா பீன்ஸ் கிரேவி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.